ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து இன்றைக்கி சீசன் 5 லாஸ்ட் ஃபினாலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன சீசன் அப்சைட் டவுனில் போயிட்டு லாக் ஆகிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து எப்படி அவங்க தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகி என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. பின்னாடியே மிலிட்ரி வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெக்னா வந்து அவனோட வேலையை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சா. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாம் போயிட்டு ரெடி ஆகிறாங்க. அதே டைமில் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இந்த சீசன். மேக்ஸ் வந்து ஹாக்கின்லேயே இருக்கும்போது அந்த பக்கம் என்னென்ன நடக்குதுன்றது இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து டவர் மேலே ஏறி போயிட்டு அங்கே வந்து மேலே அப்சைட் டவுன் வந்து கீழே வரும்போது அங்கே வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டு அடிக்கணும். அதுதான் பிளான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு வந்து அவங்களோட லேபுக்கு போயிட்டாங்க. லேபுக்கு போயிட்டு அந்த லேபுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இறங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ராபனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டென்ஷனில் பசிக்குதுன்னு சாப்பிட போக அந்த பக்கம் மேக்ஸ் வந்து கூப்பிட அவங்க டக்குன்னு காணாம போயிடுவாங்க. ஸோ வந்து மேக்ஸ் வந்து இது பிரச்சனை மாட்டிருக்க மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோட வேலை தான் இது. மேக்ஸ் மூலியமாக அந்த லெவனோட பிரெயின்குள்ளே போயிட்டு அவனோட ஐடியாவில் எங்கே ஒழிஞ்சின்னு இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் அழிக்கிறது தான் பிளான். அதுவும் இந்த மேலே இருக்கவளுக்கு வந்து கீழே வந்து மோதத்துக்குள்ளே இதனால மேக்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் நிலைகளை மேக்ஸுக்கு தான் நல்லாவே தெரியும். வெக்னாவை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க உலகம் வந்து அப்படியே கீழே வந்து இடிக்க வருது. அதனால் அந்த டவரில் வந்து மேலே அப்படியே இடித்து டவர்லாம் அப்படியே சாஞ்சி எல்லாம் கீழே விழுற மாதிரி போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக மேக்ஸுக்கு வந்து அந்த டோர் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிறது மூலிமா அந்த பக்கம் போனோடனே லெவல் வந்து டப்புன்னு அந்த வெக்னாவை இழுத்து அப்படியே தள்ளி விட்டுறான். அது மூலிமா அந்த உலகம் வந்து மெர்ஜ் ஆகுது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டீவ் வந்து மாட்டிக்கிறான். ஸ்டீவ் வந்து அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறான். ஆனால் டக்குன்னு வந்து நம்ம ஜானதன் வந்து ஸ்டீவோட கையை பிடிச்சி காப்பாற்றினா ஒரு வேளை ஸ்டீவுக்கு நல்லபடியாக ஒன்றும் ஆகலை. இதுதான் இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். மேக்ஸும் ஹாலியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் தான் கோஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைமில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து டவர் யூஸ் பண்ணி அப்சைட் டவுன்லேருந்து அந்த மைண்ட் ஃப்ளேயர் உலகத்துக்கு வந்து போயிடுறாங்க. அப்படியே லைன் பை லைனாக அப்படியே அதிலிருந்து அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. போனோடனே அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெக்னாவோட ரியல் ஃபேஸ் வந்து எல்லா பசங்களும் காட்டணுன்றதுக்காக எள்ளு வந்து வாரண்டியாக வெக்னா முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ வந்து அப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியுன்றதுனால காளி வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா எல்லாரையும் பசங்களை ஹைட் பண்ணி. அவங்க பிளான் வந்து ஆக்சுவலாக வேலை செஞ்சிச்சு. வெக்னா வந்து யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அவரோட ரியல் ஃபேஸ் வந்து காட்டுறான். அது மூலிமா பசங்களுக்கு வந்து வெக்னா யாருன்றது வந்து புரிய வருது. ஆனால் அதே நேரத்தை வெக்னா வந்து அவரோட மைண்டுக்குள்ளே போனதுனால என்ன பிளான்ன்றது தெரிஞ்சுக்கிறா. ஸோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு வெளியே உலகத்தில் வந்து அவனோட வேலையை பார்க்குறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணி வந்தீங்கன்னா இவனுக்கு எதுக்கு இந்த பக்கம் அப்சைட் டவுன்லேருந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னே தெரியாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கேரக்டர் டெவலப் பண்ணி இதான் இடமாடா போய் டக்குன்னு அவனை வெக்னாவை அடித்து போடுறதை விட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக தான் இருந்துச்சு. பிக்னிக் வந்த மாதிரி பொறுமையாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு போங்கடான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக எங்கே போகணுன்ட்டு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெக்னா கிட்டேருந்து பசங்க எல்லாரையும் ஹைட் பண்ணி அந்த குகைக்கிட்ட கொண்டு போக சொல்லி மேக்ஸு அப்புறம் எள்ளு காளி 3 பேரும் பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிளானை கிடைக்கிறதுக்காக லெவன் வந்து அப்சைட் டவுனுக்கு போயிட்டு ஹாப்பர் கிட்ட வந்து ட்ரபிள் கொடுக்குறான். அவனோட மைண்டுக்குள்ளே போயிட்டு அவனோட வீக்னஸான பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த டைம் வந்து அவன் பயன்படுத்தி என்ன பண்ணுறான் டேங்க் முன்னாடி கரெக்டாக வந்து நின்றுது தான் அவன் தான் நிற்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹாப்பரும் டக்குன்னு கன்னில் வந்து ஒரு 4-5 தடவை ஃபயர் பண்ணிடுறாரு. ஃபயர் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து டேங்க்கில் வந்து பட்டுருச்சு. டேங்க்கில் பட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து டேங்கை வந்து உடைக்கிறாரு. அந்த சத்தம் வந்து ஆப்போசிட்டில் அவங்களுக்கு வந்து கேட்டு என்ன இது சத்தம் இது வந்து சிக்னல் இல்லைன்ட்டு அவங்க ஒரு பகுதியில் லைட்டாக பயப்படுறாங்க. காளி மேக்ஸ் வந்து மறைஞ்சிடுறாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுது அது வந்து ரியல் இல்லை, அது வந்து ஃபேக்கு. வெக்னா உருவாக்குன இல்லூஷன் தான் அதுன்ற மாதிரி இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலி வந்து அந்த பசங்களை கைட் பண்ணி அந்த குகைக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் மிலிட்ரியும் வந்து கரெக்டாக வந்து எள்ளு இருக்க இடத்துல வந்து நெருங்கிட்டாங்க. அதே டைமில் அந்த பக்கம் ஹாலி ஒரு பக்கம் குகைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம குண்டு பையனை காணும். அவனை தேடி போக டக்குன்னு வெக்னா பின்னாடி வர ஓடி போயிட்டு வந்து அவங்க குகைக்குள்ளே போகும்போது கரெக்டாக வெக்னா வந்து காலை பிடிச்சிக்கிட்டான். ஹாலி காலை பிடிச்சி இழுக்கும்போது அந்த பக்கம் குண்டு பையனும் பிடிச்சி இழுக்க அப்புறம் வெக்னா வந்து அது நிழல் பட்டு பயந்து விட்டுட்டான். ஹாலி வந்து உள்ளே போயிட்டு சேஃப் ஆகிட்டோன்னு நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது வெக்னா இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து வில் வந்து மெயின் ஃப்ளேயர் மூலிமா வெக்னாவோட ஐஸில் வழியாக பார்க்குறான் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பக்கம் பார்க்கும்போது வெக்னா வந்து அவனோட பயத்தை மீறி வந்து கோவக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்பயும் அவன் கண்ணில் வந்து பயம் தெரியுது. இருந்தாலும் உள்ளே போகிறான். அந்த கோவத்தில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இல்லூஷன்லாம் வருது. அவனோட பாஸ்ட்டில் என்னென்ன நடந்துச்சுன்றது சின்ன சின்னதாக காட்டுறாங்க. அதை வந்து இவனும் பார்த்து ஃபீல் பண்ணுறான். அது வந்து சவுண்ட் வந்து கேட்கறதுனால ஹாலி வந்து போய் பார்த்தா வெக்னா வந்து உள்ளே வந்துட்டான் அவன் பயத்தை மீறி. அதை பார்த்துட்டு ஹாலி வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. அந்த வில்லும் சொல்கிறான் இந்த மாதிரி அங்கே யாரும் மேக்ஸ்லாம் இல்லை. சேம் டைமில் அப்சைட் டவுனில் வந்து லெவனை வந்து எல்லா மிலிட்ரியில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த சோனாரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேராலையும் பவர் வந்து வேலை செய்யலை. எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ஹாப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் மட்டும் தூக்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் ஒழிச்சிட்டாங்க. மிலிட்ரி வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. எங்கேயும் போக முடியாது. அப்போ வந்து எலிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சரி காலியை காப்பாற்ற போகலான்ற மாதிரி அந்த பக்கம் வந்து இவர் வர்றாரு ஹாப்பு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹாப்பரும் மாட்டிக்கிறாரு மிலிட்ரி கிட்ட. அந்த நேரத்தில் மேலே வந்து முறையை தான் பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறதுனா எடுத்து அந்த பாம்பில் வந்து 2 வந்து அந்த சோலாரில் வந்து அட்டாக் பண்ணுறதுல அதில் வந்து போட்டுடலாம். அந்த நேரத்தில் கேப் பண்ணி நம்ம எள்ளு வந்து காப்பாற்றிடுவான்ற மாதிரி போடுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒர்க்கும் ஆகிடுச்சு. அந்த பாம்பு வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா கனாப்பினான்னு எல்லாரும் ஒரு பக்கமாக சதறி விழுறாங்க. அந்த டைம்லன்னு பார்த்து எள்ளு வந்து உள்ளே பூந்து எல்லாரோட மிலிட்ரிக்காரன் கழுத்தையும் முறிக்க போட்டுறாரு. ஆனால் என்ன விஷயம்னா நம்ம காளியோட உடம்புல வந்து சின்னதாக ஒரு புல்லட் வந்து அதுக்கு முன்னாடியே லாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து அவர் வந்து உயிருக்கு போராடி கடைசியில் காளி வந்து செத்து போகிறா இந்த இடத்துல. வெளியே எவ்வளோ ட்ரை பண்ணுறா ஆனால் அவளால் ஒன்றும் பண்ண முடியல. காளி வந்து உயிர் இழந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறாங்க. முறையை பார்த்து கட்டி பிடிச்சி ஜெயிச்சாச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எதுவும் நடக்கலை. காளி வந்து செத்தது வந்து முறைக்கு தெரிய வருது.
அந்த நேரத்தில் எள்ளுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, மெயின் ஃப்ளேயர் உலகத்துக்கு போகுது, ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அது வழியா என்னால் பறந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஹாப் வந்து விடல, ஏன்னா அவங்க பிளான் வந்து அந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து எங்களால் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போகிறா. வெக்னாவோட மைண்டில் ஹாலி அப்புறம் அந்த பசங்க வந்து ஏற்கனவே மாட்டியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து வெக்னாவும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். ஹாலி வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு பத்திரமா ஒரு இடத்துக்கு போங்க, என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறா. அப்போ வந்து அந்த கையில் வந்து அந்த நீடிலும் ஒன்று எடுத்துக்கிறா. ஸோ வந்து வெக்னா வந்து அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டா. வெக்னா வந்து உள்ளே வரான், அதை பார்த்து பயந்துட்டு இருக்க. அந்த டயத்தில் வந்து இதான் சான்ஸ்னு நினச்சி ஹாலி வந்து அவள் கண்ணத்துலேயே ஒரு கீழல் வந்து போட்டுடுறா. ஆனால் வெக்னா வந்து கடிச்சு தூக்கி போட்டுடுறான். என்னதான் இருந்தாலும் வெக்னா வந்து அந்த இடத்துல வீக்காக இருக்கான். அவனோட பழைய நினைவுகள் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம வில்லு வந்து இது ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குது, அவன் ஏன் இந்த மாதிரி அவன் ஆனான்றது வந்து பார்க்குறான். ஸோ வந்து ஒரு சோல்ஜர் வந்து அவன் வந்து சுட்டதால் இவன் வந்து பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணி, அப்போ வந்து அங்கே ஒரு சூட்கேஸ் இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன பையன் ஆர்வ கோளாறுல ஏதோ அந்த சூட்கேஸை வந்து திறந்து பார்க்குறான், என்ன இருக்குன்ற இன்ட்ரெஸ்ட்டில். திறந்து பார்த்தா அது உள்ள சம்திங் ஒரு ஸ்டேஞ்சரான ஒரு திங் இருக்குது, அதாவது ஸ்டேஞ்சர் திங்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், அதாவது வெக்னா வந்து கையில் எடுக்கிற அந்த ஸ்டேஞ்சர் திங்ஸை வந்து கையில் எடுத்தோடனே அவங்க கையில் வந்து குண்டு பாஞ்சது மூலிமா ரத்தத்தில் வந்து கலந்து மைண்ட் ஃப்ளேயர் கூட டேரெக்டாகவே கனெக்ட் ஆகிடுறான். ஸோ இது மூலிமா தான் மைண்ட் ஃப்ளேயர் வந்து வெக்னா வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது. இதை வந்து வில் வந்து பார்க்குறான், தெரிஞ்சுக்கிறான், என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சோல்ஜர் சொல்கிறான். ஆனால் அவனே வந்து மைண்ட் ஃப்ளேயர் மூலிமா வந்து இது பண்ணிட்டான். ஸோ இவனை வந்து ஒரு கருவியை யூஸ் பண்ணுதுன்ற மாதிரி வில்லு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லை நானும் அவனும் ஒன்று தான்ற மாதிரி, நானும் மைண்ட் ஃப்ளேயர் ஒரே திங்கிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வெக்னா வந்து மறுபடியும் வில்லனாகவே காமிச்சிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் நல்லவனாக காட்டுவாங்க, சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, வெக்னா வந்து வில்லன் தான். வெக்னா வந்து அப்புறம் மைண்ட் ஃப்ளேயர் கூட கனெக்ட் ஆகி அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவத்தில் வந்து மைண்ட் ஃப்ளேயரை கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ அது மூலிமா இங்கே சுற்றி வர பசங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக எள்ளு வந்து என்ட்ரி கொடுக்குறா. எள்ளு வந்து அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் ஃப்ளேயரோட கிட்ட வந்து ஓடி போகிறா. மைண்ட் ஃப்ளேயர் அட்டாக் பண்ண வருது. அங்கேருந்து பார்க்கறதுக்கே அது விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஓடி போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி மைண்ட் ஃப்ளேயர் வாயில் வழியாக உள்ளே போயிட்டு மைண்ட் ஃப்ளேயரை கண்ட்ரோல் வச்சு இந்த வெக்னா வந்து அப்படியே கீழே தள்ளி விடுறான். ஸோ வந்து வெக்னா வந்து தடுமாறுறான். இப்போ வந்து வெக்னா கூட 1 to 1 வந்து சண்டைக்கு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து எள்ளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவளால் தனியாக சதிக்க எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இது ஹை மைண்டு தானே, அதனால் வேறு ஒரு பக்கத்தில் தான் அவங்க எரிச்சு சுட்டு அந்த மாதிரி அது வந்து இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து வெக்னா கொஞ்சம் வீக் ஆகுறான். அந்த நேரத்தில் எள்ளும் வில்லும் ஒன்றா சேர்ந்து அப்படியே அந்த வெக்னாவோட கையை வந்து முறிச்சு போடுறான் வில்லு. அந்த சீன்லாம் அப்படியே வில்லே 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 வரா வில்லுன்ட்டு அப்படியே தூக்கி சொருகுனா பாரு. அந்த இடத்துல நம்ம வெக்னா வந்து சர்க்கையா மாலா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான்சி உள்ளே வந்து அப்படியே நம்ம ஹாலியை வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் மற்ற சின்ன பசங்களையும் அப்படியே இறக்கி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு எல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா வெக்னாக்கு வந்து லைட்டாக உயிர் இருக்குது. அப்போ வந்து நம்ம வில்லோட மாம் வந்து அவங்களோட பழைய நினைவுகள்லாம் எடுத்து அப்படியே நம்ம வெக்னாவோட கழுத்திலே போடுறாங்க பாருங்கள், அந்த ஆக்ஸை வச்சு. அந்த சீன்லாம் அப்படியே எல்லோரும் அவங்கவுங்களோட இழந்த விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. கடைசியில் வெக்னாவோட மண்டை வந்து தனியாக துண்டாக உருண்டு விழுது. அந்த இடத்துலேயே நான் வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். இதோட பார்ட் 2 வரணும்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் அடுத்த வீடியோ போடுங்க. ஓகே, எல்லாம் பை பை.